தாயே, அப்பா இதுவரைக்கும் இழந்த எல்லாமே அவருக்கு திரும்ப கிடைக்கணும். என் அப்பாவையும் மகாராணியும் இனி நிரந்தரமா சேர்த்து வச்சிரு. குங்குமப்பூ பிரசாதமா? உங்க கையால இதை வாங்கணும்னு நான் எத்தனை வருஷமா காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? அக்கா, எனக்கு எதுக்கு அழுக வருது? ஏன்னா இப்ப நடந்துட்டு இருக்கிறது இந்த உலகத்தோட ரொம்ப அழகான ஒரு காட்சி. பல வருஷம் முன்னாடி பாதியில நின்ன கதை இப்ப நம்ம கண்ணு முன்னாடி திரும்ப ஆரம்பிக்குது. நீயே பாரு, 2 பேரும் எதிராதான் நிப்பாங்க, ஆனா எதுவும் பேசிக்க மாட்டாங்க. அப்பதான் மகாராணி அவங்களோட இடது கைய நீட்டுவாங்க. இப்ப அவங்க வலது கையில இருக்க டப்பாவை இடது கையில எடுத்து வச்சு அந்த டப்பாவோட மூடிய திறப்பாங்க. இப்ப அப்பாவோட கவனம் முழுக்க அந்த டப்பாக்குள்ள இருக்க குங்குமப்பூ மிஷ்ரி மேலதான் மொத்தமா இருக்கும். இப்ப மகாராணி அவங்க கைகளால அந்த டப்பாக்குள்ள இருக்க ஒரு குங்குமப்பூ மிஷ்ரி எடுத்து அவர் வாயில வைக்க போறாங்க. அண்ணா மேல சத்தியமா சொல்றேன், மனசுல கசப்பான நினைவுகளை வச்சுக்கிட்டு என்னால இனிப்ப கொடுக்க முடியாது. இந்த ஜென்மத்துல உங்க கால தொடர பாக்கியம் எனக்கு கிடைக்காதுன்னு எனக்கு தெரியும். அதனால தூரத்துல இருந்தே நான் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறேன். உங்களை பார்த்ததும் ஏன் இப்படி பேசுறாங்க? அத்தை, நேரம் போக போக ஓடுற தண்ணி பாறையே கரைச்சிருத. ஆனா உங்களோட மனசு ஒரு தாயோட மனசு. உங்களோட இந்த பெரிய மனசுல எனக்கு கொஞ்சம் கூட இடம் கிடைக்காதா? சின்ன வயசுல இருந்தே உன்னை என் மனசுல பொத்தி பொத்தி வச்சேன். ஆனா நீ அந்த மனசை எட்டி உதைச்சிட்டு வீர்கரை விட்டே போயிட்ட. உன்னோட ராஜ திலகத்துக்காக என் கையால மணக்கிற பூக்களை வச்சு மாலையா கோத்து வச்சிருந்தேன். ஆனா நீ ரோட்ல கிடக்கிற கசங்கன மாலையை போட்டுக்கிட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டை விட்டே போயிட்ட. லட்சம் முறை வேண்டாம் வேண்டான்னு சொல்லியும் நம்ம ராஜ்யத்தை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம எங்களை அவமானப்படுத்திட்ட. நீ வீர்கரோட வருங்கால மகாராஜாங்கிறத எப்படி மறந்த? நீ எப்படி இத மறந்த? நீ இந்த வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வந்த பொண்ணு ஒரு ஆட்டக்காரி, நாடகக்காரிங்கிறத நீ மறந்துட்டியா? இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கெல்லாம் அவங்க ஆட்டம் முடிஞ்ச உடனே நோட்டை அவங்க மேல தூக்கி போட்டு அனுப்பி வச்சிடணும். இப்படி பூமாலை போட்டு தாலி கட்டி அவங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வர வேலை வச்சுக்க கூடாது. நீ நம்ம வீட்டு மான மரியாதையை மட்டும் இல்லை, என்னோட மனசையும் சேர்த்து உடைச்சிட்டு. ஆனாலும் வீர்கரோட நல்லதுக்காக இந்த ஊரோட ராஜாவுக்கு நான் இன்னொரு வாய்ப்பை கொடுக்கிறேன். அந்த பொண்ணோட கையை பிடிச்சு
இந்த வீட்ல இருந்து மட்டும் இல்ல, உன்னோட வாழ்க்கையில இருந்தே மொத்தமா அனுப்பி வச்சிரு. இந்த கல்யாணம் நடந்ததையும் நீ மறந்துரு. நீ பண்ண தப்பையும் நான் மறந்துடுறேன். அண்ணா மேல சத்தியமா சொல்றேன், உன் கலங்கத்தை தொடக்க வேண்டியது என்னோட கடமை. இத பத்தி யாருக்கும் நான் தெரிய விட மாட்டேன். ஆனா இந்த பொண்ணை நீ கைவிட்டே ஆகணும். அத்தை, வாக்கு கொடுக்கறதும் வாக்குப்படி நடக்கிறதும் வீர்கட்டோட அடையாளம். நம்ம கொடுத்த வாக்குக்காக நம்மளோட உயிரையும் கொடுக்கலாம். இதுதான் வீர்கட்டோட சட்டம். நான் அவளுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் அத்தை. அதை காப்பாத்துறதுக்காக என் உயிரையே கொடுக்க வேண்டியதா இருந்தாலும் சரி, அதை சந்தோஷமா கொடுக்க நான் தயாரா இருக்கேன். இவன் மேல இவ்வளவு நாள் இவ்வளவு அன்பு வச்சிருந்தியே, இப்ப பாரு அவனோட முகத்தை நல்லா உத்து பாரு. கண்கள்ல அந்த ஆட்டக்காரி மேல அவ்வளோ காதல், அந்த பொண்ணு மேல இவன் பைத்தியமா இருக்கான். முகத்தை கொஞ்சம் பாரு. அந்த ஆட்டக்காரி இவனோட மிகப்பெரிய பலவீனமாயிட்டா. வீர்கரோட அடுத்த வாரிசு வருங்கால மகாராஜா இவ்வளவு பலவீனமா இப்படிலாம் இருக்கணுமா? ராஜ விதிகளை பின்பற்றாத ஒரு ராஜா வீர்கரோட மக்களுக்கு அவனோட முகத்தை எப்படி காட்டுவான்? அப்புறம் நீ அதே மக்கள் கிட்ட எப்படி முகத்தை காட்டுவ? கொஞ்சம் யோசி. வீர்கரோட மக்களை நீ எப்படி பாப்ப? போதும். இந்த பொண்ணு இந்த ராஜ்யத்துக்கு என்னைக்குமே ராணி ஆகவே முடியாது. என்ன ஆனாலும் சரி, இது உறுதி. நீ வீர்கரோட ராஜா ஆகணுமா இல்லையாங்கிறத நீதான் முடிவு எடுக்கணும். முடிவை உன் கையில கொடுத்துடுறேன். இந்த பொண்ணா இல்ல இந்த ராஜா அரியாசனையா? சின்ன வயசுல அம்மாங்கிற பதவியை நீ எனக்கு கொடுத்த. ஆனா ஒரே நொடியில நீ இந்த தாயையும் இந்த ஊரையும் நீ அவமானப்படுத்திட்ட. நீ வளர்ந்த ஊரையே மறந்துட்ட. அண்ணன் மேல சத்தியமா சொல்றேன், நான் பண்ணது எல்லாமே ராஜ்யத்தை காப்பாத்துறதுக்காக தான் பண்ணேன். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? இந்த பொண்ணுக்காக மகனாவும் ஒரு ராஜாவாவும் உன் கடமையை மறந்து